அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஃபர்தாவை அணியலாமா அப்படிங்கறத தலைப்பு. இந்த கேள்வி இன்றைய காலத்துல நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா இந்த அலங்காரம் செய்யப்பட்ட ஃபர்தாவை அணியலாமாங்கிற இந்த கேள்விக்கு பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல ஃபர்தா முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெண்கள் தங்களுடைய முகத்தையும் இரு முன்கைகளையும் கரண்டைக்கு கீழுள்ள கால்களையும் மறைக்காம இருக்கலாம். மற்ற எல்லா பகுதிகளையும் அவங்க மறைச்சாகணும். தங்களுடைய முகத்தை, இரு முன் கைகளையும், கரண்டைக்கு கீழே உள்ள கால்களையும் அவங்க மறைக்காம இருக்கலாம். மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் அவங்க மறைக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் ஹிஜாப். பெண்கள் தங்களுடைய ஆடை முறைகளை இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விதிமுறைகளின் படிதான் தங்களுடைய ஆடைகளை அமைச்சுக்கணும். எவர் தங்களுடைய முகங்கள், இரு முன்கைகள், கரண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களை தவிர்த்து மீதி எல்லா பாகங்களையும் மறைச்சிருக்காங்களோ அவங்க ஃபர்தாவை பேணியவர்களாகி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில பாத்தீங்கன்னா, இயல்பான ஆடைகளுக்கு மேல கூடுதலா நீண்ட வேறு ஒரு ஆடையை பெண்கள் அணிந்துக்கிறாங்க. இந்த கூடுதலான ஆடைக்கு பெயர் தான் பலராலும் ஃபர்தான்னு கருதப்படுது. இந்த மாதிரி ஒரு பெண் தனது சுய விருப்பத்தின் அடிப்படையில கூடுதலா ஆடைகளை அணிந்துகிட்டாங்க அப்படின்னா அதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனா எல்லாரும் இவ்வாறுதான் அணிய வேண்டும் என்றோ, இதுதான் இஸ்லாமிய ஃபர்தா முறை என்றோ கட்டாய சட்டமாக கூறுவது தப்பு. அப்படி நமக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துல ஃபர்தாவிற்கு என பெண்கள் தனியே எந்த ஒரு ஆடையையும் வைத்துக் கொள்ளல. ஆடை வேறு ஃபர்தா வேறு என்றில்லாமல் ஃபர்தா சட்டத்தை கடைபிடிக்கும் வகையில தங்களது ஆடை முறையை அமைத்துக் கொண்டாங்க. நான் சொல்லக்கூடிய செய்திகள்ல நீங்க இத பத்தி தெரிஞ்சுப்பீங்க. இக்ரிமா கூறுகிறார், ரிஃபா அல் குரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மனைவியை மனவிலக்கு செய்துவிட அந்த பெண்ணை அப்துர் ரஹ்மான் பின் சபீர் அல் குரலி ரலியல்லாஹு அன்ஹு மணந்து கொண்டார்கள். பிறகு நடந்தவை என்ன அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறாங்க, ஒரு முறை அந்த பெண்மணி பச்சை நிற முக்காடு அணிந்து கொண்டு என்னிடம் தம் கணவர் அப்துர் ரஹ்மான் தம்மை துன்புறுத்துவதாக முறையிட்டார். தம் கணவர் தம்மை அடித்ததால் தமது மேனியில் கன்றியிருந்த பச்சை நிற அடையாளத்தை எனக்கு காட்டினார். இக்ரிமா கூறுகிறார், பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது வழக்கம்தானே. அந்த வழக்கப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது, அல்லாஹ்வின் தூதரே, நான் இறை நம்பிக்கையுடைய பெண்கள் சந்திக்கும் துன்பத்தை போன்ற எங்கும் பார்த்ததில்லை. இவருடைய மேனி இவருடைய கணவர் அப்துர் ரஹ்மான் அடித்ததால் கன்று